ஒரு அம்மா வந்து எடுத்த ஒரு டிசிஷன்னால அந்த வீட்டையே வந்து தலைகீழ வந்து மாத்தப் போகுது. இவ்ளோ வருஷமா ஃபேமிலிக்காக வேண்டி இருந்த விஜயா, இப்ப ஏன் சடனா வந்து வேலைக்கு போக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. முத்துவோட லைஃப்ல நடந்த அந்த ஒரு தப்புனால அவன் ஒரு பெரிய பிரச்சனையில வந்து சிக்கப் போறான். ரோகிணியோட கோவம் இந்த ஃபேமிலி வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து போகுது. இன்னைக்கு சிறுடையாசியில நடந்த சம்பவம் எதுவுமே வந்து சாதாரணமா இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி சீன்லயுமே பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா தான் இருக்கு. சீன் மட்டும் இல்ல, சொல்ற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டிங்ல கூட வந்து வலி இருக்கு. அதனாலதான் இந்த சீரியல் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து பார்க்க வச்சிருக்கு. அந்த இமோஷனல் ட்விஸ்ட்னால ஒரு கட்டத்துல ஃபேமிலி சென்டிமெண்ட், மாமியார் மருமகள் வந்து மோதுறது, முத்து அண்ட் மீனாவோட கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு நம்மள அப்படியே வந்து கட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த சீரியல் எகெயின் வந்து எக்ஸைட்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து போயிட்டு இருக்குது. குறிப்பா இன்னைக்கு எபிசோட்ல விஜயா எடுத்த டிசிஷன், முத்து வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து சிக்கல்ல வந்து சிக்கனது, ரோகிணியோட கோவம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எல்லா சம்பவமே நம்மள வந்து எகெயின் டிவி முன்னாடி வந்து உட்கார வைக்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க நம்ம டீட்டெயில்ல பார்க்கலாம். வீட்ல இவ்ளோ வருஷமா நான் தான் வந்து முடிவெடுத்தேன். ஆனா, இப்ப என்னோட வாய்ஸ்க்கு வந்து மதிப்பே இல்ல அப்படின்னு சொன்னதிலேயே தெரியுது விஜயோட ஃபீலிங்ஸு. சிறடிக்காசி சீரியல் எகெயின் ஓல்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆகுது. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவம் எல்லாமே வந்து சாதாரண ஃபேமிலி டிராமா மாதிரி எல்லாம் இல்ல. ஒவ்வொரு கேரக்டரோட மூட் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக வந்து ரெடியா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது. முதல்ல வந்து விஜயா வந்து பார்த்தாலே வந்து புரிஞ்சிரும். அவங்க மனசுல எவ்வளோ பெயின் இருக்குன்ட்டு. இதுவரைக்குமே அந்த வீட்ல வந்து நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்ட்டு இருந்தவங்க, இப்ப மீனாவோட வீட்ல வந்து ஸ்டே பண்றது பார்த்தீங்கன்னா, விஜயாக்கு வந்து உள்ளுக்குள்ள இரிட்டேஷனா இருக்குது. யார்ட்டயுமே வந்து வெளியில வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்னோட மரியாதை வந்து போயிடுச்சு அப்படின்னு டெய்லியுமே வந்து ஃபீல் பண்றாங்க. இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தவங்கன்ற அப்படின்ற தாட்ல இருந்து விஜயாக்கு வந்து இப்ப சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆன மாரி தான் வந்து தோணுது. இதனால நானுமே வந்து ஏர்ன் பண்ண போறேன். அப்பதான் என்னோட ஓன் ரெஸ்பெக்ட் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டிசைட் பண்றாங்க. அந்த சீன்ல விஜய் வந்து பார்வதிட்ட வந்து வேலை கேட்கும்போது அது வெறும் வேலை தேடுற மாதிரி எல்லாம் இல்ல. மரியாதையா வந்து எகெயின் வாங்கணும் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு பொண்ணோட பெயினா தான் வந்து இருக்குது. அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு பார்வதி வந்து மீட் பண்ணன விஜய் ஏதாவது வேலை பார்த்து கொடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ டான்ஸ் மாஸ்டர் வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சான்ஸ்க்கு வந்து ட்ரை பண்றாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த வேலை வந்து ஈஸியா கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல வந்து அவங்க வந்து களத்துல இறங்குறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே நடந்த சீன் தான் வந்து மாசே. வீட்டுக்கு வந்த உடனே விஜய் வந்து அண்ணாமலைட்ட வந்து வேலைக்கு போக போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை வந்து ஷாக் ஆகுறாரு. இவ்ளோ வருஷமா இல்லாம இப்ப எதுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாரு. ஆனா விஜய பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவலா வந்து பின்வாங்கவே இல்ல. நான் உங்ககிட்ட வந்து பெர்மிஷன்லாம் கேட்கல. இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன் அப்படின்னு டைரக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. இந்த டயலாக் வந்து சாதாரணமா வந்து தோணலாம். ஆனா அதுக்குள்ள வந்து பல வருஷமா அடக்கி வச்சிருந்த கோவம் தான் வந்து இருக்குது. இவ்வளவு நாளா ஃபேமிலிக்காக வாழ்ந்தவங்க இப்ப அவங்களோட ஐடென்டிட்டி வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த மீனோட அம்மா சந்திரா கூட வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா விஜயோட மனசுல ஒரே ஒரு தாட் தான் இருக்குது. நானும் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு. முத்துவுமே பாத்தீங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாம இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முத்து வந்து என்ன சொல்றான்னா, நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து கேக்குறான். விஜய் வந்து அதுக்குமே வந்து டைரக்டா வந்து ஆன்சர் பண்றாங்க. மத்தவங்க சம்பாதிக்கலாம், நான் சம்பாதிக்க கூடாதா? சொந்தமா வந்து சம்பாதிச்சாதான் இங்க வந்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் ஒரு அம்மாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பேசுற தருணமா வந்து இருக்கு. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த விஜயா இப்ப வெளியில வர்றதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிற டிசிஷன் தான் அது. இந்த மாதிரி இவங்க டிசைட் பண்ணிருக்கிறது தான் இந்த சீரியலோட ஸ்டோரியே வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இங்கதான் பாத்தீங்கன்னா சீரியல் வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து போகுது. இன்னொரு பக்கம் ரோகிணியோட கேரக்டர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஜோனுக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவளோட கோவம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவ அம்மா கூட வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சீரியல்ல வந்து மாமியார் வந்து மருமக அறையிற சீனை பார்த்த உடனே கிளாப் பண்ணி வந்து ரசிக்கிறா. எனக்கு வர்ற கோவத்துக்கு என் மாமியார் வந்து கையில கிடைச்சா நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவ சொல்றதை பார்த்தா கம்மிங் டேஸ்ல வீட்டுல வந்து மேஜர் எக்ஸ்பிளேஷன் வரப்போகுதோ அப்படின்ற டவுட் தான் வந்து வருது. அதுக்கு கிளியர் ஐடென்டிகேஷன் மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த சீனை வந்து சைலண்டா வந்து பார்த்துட்டு இருந்த கிறிஷோட ரியாக்ஷனை பார்த்தா அடுத்த எபிசோட் இதுவே வந்து பெரிய பிரச்சனையா வந்து மாறலாம் அப்படின்னு தோணுது. ஆனா இது எல்லாத்தையும் விட நம்மள வந்து டென்ஷன் ஆக்குனது பாத்தீங்கன்னா முத்துவோட ட்ராக் தான். இதுக்கிடையில முத்துவோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு சிக்கல் ஒண்ணு வருது. சவாரிக்கு போன இடத்துல மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கார்ல வந்து கூட்டிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காரை விட்டு இறங்கி போறாங்க. முத்துக்குமே வந்து கால் வந்தனால அவன் வந்து பேசிட்டு இருக்கான். சோ நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ல அந்த பொண்ணு வந்து கார்ல இருந்து இறங்கி வேற ஒரு ஆட்டோல இருந்து ஏறி போயிடுறாங்க. முத்து வந்து துரத்திட்டு போனாலுமே அவங்கள வந்து பிடிக்க முடியல. இந்த சீனை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்ணு வரும். இது வந்து சாதாரணமா நடந்த விஷயமா இல்ல முத்துவும் வந்து பெரிய பிரச்சனையில சிக்க வைக்க போற புது செட்டப்பா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா சிறடைக்கு ஆசை சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே இமோஷனலா தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபேமிலியை வந்து குலைக்கிற அளவுக்கு வந்து போயிடும். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து பிட் ஸ்லோவா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தனாலதான் இப்போ ஒரே எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே வந்து வந்திருக்கு. விஜய் வந்து வேலைக்கு போறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ரோகிணியோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி வந்து இருக்குது. முத்துக்கு வந்து புது பிரச்சனை. இந்த 3 ட்ராக்குமே சேர்ந்து சீரியல் வந்து எகெயின் பீக்குக்கு வந்து புது ட்ராக்ல வந்து கொண்டுட்டு வருமா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இருக்குது. மரியாதைக்காக வேண்டி போராடுற விஜயா, கோவத்துல கொதிக்கிற ரோஹிணி, பிரச்சனையில சிக்கிற முத்து, இந்த 3 பேரோட எண்டு தான் இனி இந்த வீட்டோட பீஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஆனா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து எங்க போனாங்க? அவங்க காணாம போனதுக்கு வந்து முத்து தான் காரணம் அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் தெரியல. இனி வரப்போற எபிசோட்ல பாத்தீங்கன்னா கண்ணீர் சண்டை, அதே மாதிரி குத்தம் சொல்றது, அதிர்ச்சி எல்லாமே டபுளா வந்து வெயிட்டிங்ல இருக்குது. சிறடிக்கு ஆசை எகெயின் பழைய ஃபயருக்கு வந்துடுச்சா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து பார்த்தாதான் தெரியும். இனி வீட்டுக்குள்ள வந்து யார் வந்து யாருக்கு எகெயின்ஸ்டா வந்து நிக்க போறாங்க? விஜயா வந்து உண்மையிலேயே வந்து வேலைக்கு போவாங்களா? ரோகிணியோட கோவம் வந்து யாரை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது? முத்து வந்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து வெளியில வர போறான் அப்படின்றது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல இமோஷனல் அண்ட் எக்ஸைட்டிங் ட்விஸ்டோட பெரிய ட்விஸ்ட் எல்லாமே வந்து வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.